வணக்கம். இது வந்து என்னென்னா ரெண்டல் டிஸ்பியூட்டுக்கு சம்மந்தமான இன்னொரு வீடியோ. இது அட்வொகேட்ஸுங்களுக்காக தான் நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த ரெண்டல் டிஸ்பியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்வொகேட்ஸ்னால் எனக்கு பின்னாடி வர்ற அட்வொகேட்ஸுங்களுக்காக நான் போடுறேன். ஓகேங்களா? நாட் ஃபார் சீனியர் அட்வொகேட்ஸ். சரிங்களா? ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து லைவில் இருக்குது, த அக்ரிமெண்ட் இஸ் இன் ஃபோர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஆர்எல்டி ஒப்பி போட்டுக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ஒரிஜினல் பெட்டிஷன். ஓகேங்களா? இதை நீங்கள் போடலாம். ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவிட் அண்ட் டெலிவர் ஒரிஜினல் சூட்டை தான் நீங்கள் வந்து போடணும். சரிங்களா? ரெண்டல் டிஸ்பியூட் வரும்பொழுது அட்வொகேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போது சொல்கிறேன். அதான் என்ன பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன் மெயினாக. அதான் என்னென்னா, ஒரு இன்ஸ்பெக்டருடைய மனைவி, இன்ஸ்பெக்டர் இறந்து விட்டார், 65 வயது. அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறாங்க. அவங்க வந்து 9 மாதமாக அந்த டெனண்ட் வந்து வாடகை கொடுக்கல. இப்போ அதுதான் கேஸு. சரிங்களா? மதுரவாயில் ஸ்டேஷனில் போய் சிஎஸ்ஆர் வாங்கினேன். ஓகேங்களா? எல்லா டெனண்ட்டும் பண்ணுறது தான் இவரும் பண்ணுறாரு. அதாவது என்னன்னாக்கா வந்து அந்த அம்மா வந்து வாடகைன்னா கணவர் இறந்துட்டார். இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கில் இருந்தவர். அவர் இறந்துட்டார். அவருடைய மனைவி 65 இயர்ஸ் ஓல்டு. ஓகேங்களா? சீனியர் சிட்டிசன். கரெக்டுங்களா? வழக்கம் போல் வந்து பிள்ளை வந்து அமெரிக்காவில் இருக்குது, பொண்ணு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு பொண்ணை நான் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். ஆனால் மாப்பிள்ளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட்டுக்கெலாம் வர்ற மாதிரி இல்லை சார். அந்த அளவுக்கு மாப்பிள்ளை வந்து சப்போர்ட் வர்ற அளவுக்குலாம் அவருக்கு கெத்து, அந்த அளவுக்கு லீகல் நாலேஜ்லாம் கிடையாது. நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா அந்த சொத்தை வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வருவாங்க. கரெக்டுங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு சட்ட அறிவு கிடையாதுன்னு தான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். ஸோ ரெகுலராக இந்த டெனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எல்லா டெனண்ட்டும் அதான் ஏமாற்றணுன்ற உள்நோக்கமுடைய டெனண்ட்டுகள் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இவரும் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அந்த அம்மா வரும்பொழுது தண்ணியை தூக்கி வெளியே கொட்டுறது. தண்ணியை வெளியே தூக்கி கொட்டினா வழுக்கி விழுவாங்க பார்த்தீங்களா? வழுக்கி விழணுன்றதுக்காகவே தண்ணியை கொட்டுறது. கரெக்டுங்களா? வீட்டுக்கு வரும்பொழுது நாயை அவுத்து விடுறது. கரெக்டுங்களா? அப்படியும் மீறி கதவை தட்டினா கதவை திறக்காமல் இருக்கிறது. கணவர் வீட்டில் இல்லை, ஊரில் இல்லை, ஆஃபீஸில் இல்லை, வெளியூர் போயிருக்கிறாரு அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணி வந்து அந்த அம்மாவை வந்து அலக்கழிக்கிறது. வாடகை கொடுக்காம 9 மாதம் வாடகை கொடுக்காம 9 மாதம் வாடகை கொடுக்காம இருந்தால் யாராக இருந்தாலும் கோபம் தான் வரும். அப்போ அவங்க 4 வார்த்தை பேச தான் செய்வாங்க. அப்போ வந்து இவங்களும் 4 வார்த்தை பேசி அவங்கள தூண்டி விட்டு வீடியோ எடுத்து வைக்க வேண்டியது. லேண்ட்லார்டு வந்து என்ன இப்படி அசிங்கமாக பேசினார், அவதூறாக பேசினார், ஆபாசமாக பேசினார், இதோ பாருங்கள் வீடியோ. கரெக்டுங்களா இல்லையா? 9 மாதம் வாடகை கொடுக்கலன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் கோபம் வரத்தான் செய்யும், கேட்க தான் செய்வாங்க. கரெக்டுங்களா? உடனே இவங்க மேலே 294B போடுங்க, இவங்க எங்களை கொலை மிரட்டல் விடுத்தாங்க, 307 போடுங்க அப்படின்னு அவங்க ஐபிசி செக்ஷனோட போய் அங்கே போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. ஃபஸ்ட்டு லேண்ட்லார்டு உள்ளுக்குள்ளே வரும்பொழுதே 100க்கு ஃபோன் அடிக்க வேண்டியது. ஐயா, நான் ஆபத்தில் இருக்கிறேன், நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், லேண்ட்லார்டு வராங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை அடிக்க வராங்க, வெட்ட வராங்க, குத்த வராங்க. அப்போ லேண்ட்லார்டு வந்து உங்கள்கிட்ட வாடகை கேட்க வராங்க, நீ என்ன பண்ணுற? லேண்ட்லார்டு என்ன வந்து வெட்ட வராங்க, குத்த வராங்க, அடிக்க வராங்க, ஆபாசமாக பேச வராங்கன்னு காலை தூக்கி உள்ள ஸ்டெப்பின் பண்ணும் பொழுதே வந்து நீ 100க்கு ஃபோன் அடிக்கிறான்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் கிரிமினலாக இருக்கிறாருன்றதை பார்த்துக்கோங்க. அதாவது கணவர் மட்டும் அப்படி இருக்க மாட்டார், ஹஸ்பண்டு எல்லாருமே அப்படி தான். அந்த கணவர், மனைவி எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் எல்லாரையுமே ஏமாற்றணுன்ற முடிவு எல்லாருக்கும் வந்து போச்சு. கொரோனா காலத்துக்கு அப்புறம், இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப இந்த ஏமாத்துறதுல ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. இந்த மாதிரி சமயங்களில் லேண்ட்லார்டு எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸ்டேஷனில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஐயா, நான் வந்து போலீஸ்காரருடைய மனைவின்னு கூட அவங்க சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருமா, எங்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்குது, நாங்கள் வந்து போலீஸ் இஸ் த மிஷினரி ஆஃப் த ஸ்டேட்டு, நாங்கள் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணவே முடியாதம்மா, நாங்கள் ரெண்டல் டிஸ்பியூட்டுக்குள்ளே வரவே கூடாதம்மா, நீங்கள் போய் வக்கீலை பாருங்கன்னு அவங்க வந்து சொல்லி அனுப்புவாங்க. கரெக்டுங்களா? இதுக்கு மத்தியில் லேண்ட்லார்டு என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம தனியாக போனோம், ஒன்றும் வேலைக்காகலை, நம்ம சொந்தக்காரன் அண்ணன் தம்பியெல்லாம் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போனால் அப்பவும் அவங்க வந்து சரியாக நிற்கிறாங்க. கரெக்டுங்களா? அதை பாரு, நான் வந்து யார் தெரியுமில்ல, நான் வந்து இந்த அட்டவணை வகுப்பை சேர்ந்தவன். இப்போ நான் ஃபோன் பண்ண வச்சுக்கோ, 100 பேர் வந்து இங்கே நிற்பான், நீ என்ன பண்ணுவேன்? நான் வந்து அட்டவணை இடப்பட்ட அந்த வகுப்பை சேர்ந்தவனம்மா, நான் இப்போ ஃபோன் பண்ண வச்சுக்கோ, நான் இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன், நான் சொன்ன உடனே 100 பேர் இங்கே வந்து நிற்பான், உனக்கு தான் பிரச்சனை வரும். அப்போ அந்த அம்மாவை வந்து பயமுறுத்துறது. நான் அந்த சங்கத்தில் இருக்கிறேன், நான் இந்த சங்கத்தில் இருக்கிறேன், புரியுதா? சும்மா கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது. நான் சொன்னேன்னா சங்கத்து ஆளுங்க வந்து இங்கே நிற்பாங்க.
அப்போ எப்போ நான் உன்ட்ட 9 மாதம் வாடகை பாக்கியை கேட்க வந்திருக்கேன்ப்பா, நீ பாட்டு நான் அட்டவணையிடப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த சங்கத்தில் இருக்கேன்றீங்க, நான் கூப்பிட்டா 100 பேர் வருவாங்கன்றீங்க, என்ன அடாவடி பண்ணுற? இல்லை நான் ரொம்ப மென்மையாக சொல்லி பார்த்தேன், நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை, அதனால் நான் இப்படி தான் டீல் பண்ணுவேன். நானும் உங்கள்கிட்ட மென்மையாக தான் கேட்குறேன், 9 மாதம் வாடகை எப்போ கொடுப்பேன்? நான் தான் வாடகையாக கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் இல்லையா? இந்த வீட்டில் உட்காரணும்னு முடிவு பண்ணிட்டேன், கரெக்டாக இல்லையா? உனக்கு யார்? உன் கணவன் உனக்கு செத்து போயிட்டாங்க, அப்போ நீ தனி கட்ட, உனக்கு 65 வயசு ஆகி போச்சு, பிள்ளைங்கள்லாம் ஆமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் இருக்குதுங்க. இந்த ஒரு வாடகை விஷயத்துக்காக பிள்ளைங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அமெரிக்காலேருந்து இங்கே ஏரோப்ளேன் செலவு பண்ணிக்கிட்டு அமெரிக்காலேருந்து இங்கே என்கிட்ட போராட போகிறாங்களா? கண்டிப்பாக அவங்க போராட மாட்டாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி யார்? நீ ஒரு தனிக்கட்டான்னு ஆகிப்போச்சு, உன் பிள்ளையும் உன் பொண்ணும் உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை, கரெக்டாக? இந்த 9 மாத வாடகையை வாங்குறதுக்கு 1 லட்சம் ரூபாய் அமெரிக்காவிலேருந்து இங்கே ஃப்ளைட் போட்டு அவங்க செலவு பண்ணிட்டு வரப்போகிறது கிடையாது, ஓகேவா? உனக்கு யாருமே கிடையாது. ஸோ நான் கூடுமான வரைக்கும் நான் இங்கே தான் இருந்து நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ வருஷம் இங்கே இருக்கணுமோ வாடகை கொடுக்க முடியாமல் இருந்து நான் காலி பண்ணுவேன் அப்படின்றத ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டார் அவர், கரெக்டுங்களா இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஆள், இப்போ அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நம்ம குவிட் அண்ட் டெலிவர் போடணும். இதுக்கு முன்னாடி நம்ம போய் சிஎஸ்ஆர் வாங்கணும், ஓகேவா? இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி என் தெய்வம்லாம் காலில் விழுறாங்க பார்த்தீங்களா, இப்படி தான் விழ வேண்டியது. சரி ஓகேவா, நாளைக்கு கொடுப்பான், நாளைக்கு மறுநாள் கொடுப்பான்னு 9 மாதம் கடத்தியாச்சு. இதில் என்னன்னாக்கா ஒரு என்ன சொல்கிறது, நேரில் போய் கேட்டால் தான் ரெண்ட்டை கொடுக்குறாங்க, அப்படியே டெலிஃபோன் பண்ணி கேட்டால் கொடுக்கறது இல்லை. அதோ ஜிபே பண்ணுறேன், ஜிபே பண்ணுறேன், ஃபோன்பே பண்ணுறேன், நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்றாங்க, ஆனால் பண்ணுறது கிடையாது. செக்கும் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ தானே 10 தேதி ஆயிருக்கு, அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? நீ வா போன்னு பேசுறது ஒருமையில். இவருக்கு 40 வயசு, அந்த அம்மாவுக்கு 65 வயசு. அப்போ இதெல்லாம் அந்த ரெண்டல் டிஸ்பியூட்டில் நடக்கும். அதாவது ஹவுஸ் ஓனர் பக்கத்துலேயே இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க, ஹவுஸ் ஓனர் தூரத்துலேயே இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க, 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆக மொத்தம் பிரச்சனை பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா இவங்களுடைய ஃபேமிலி சீக்ரெட் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் எதுக்கு போய் என்னுடைய பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, என் பையன் அமெரிக்காவில் வேலை பண்ணுறான்னு எதுக்கு போய் பீத்திக்கிறீங்க? இப்படி போய் பீத்துறதுனால தான் அவன் உன் குடும்ப விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு யாருமே வரமாட்டான். அப்போ நீ தனி கட்டன்னு அவன் முடிவு பண்ணி உனக்கு வாடகை கொடுக்காம உட்காந்து ஏமாத்துறான். இப்போ இங்கே தப்பு யார் பேரில் இருக்குது? அதனால் அமைக்கி வாசிக்கணும். என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது, 2 லட்சம் சம்பாதிக்குது, என் பொண்ணை நான் அங்கே ஆஸ்திரேலியாவில் கட்டி கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஓஹோ அப்போ இங்கே யாரும் வரமாட்டாங்க, இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் வந்தவாசி, செங்கல்பட்டு, ஓகேங்களா, இந்த திருக்கழுக்குன்றம், இந்த பக்கத்தில் செங்கல்பட்டு, மானாமதுரை அப்படின்னா கூட ஆளுங்க வந்துடுவாங்க. அமெரிக்காலேருந்து வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ நீங்களே போய் பீத்திக்க வேண்டியது. பீத்திக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவன் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மாவுக்கு யாருமே கிடையாது, ஓகேவா? அப்போ இந்த அம்மா நேரில் வரணும் அப்படின்னா கூட 350 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஆட்டோவில் தான் வரணும். 10 வாட்டி இந்த அம்மா வர விட்டு அலக்கழிச்சா என்ன ஆகும்? அந்த அம்மாவே நொந்து போய் அதுவே வீட்டில் உட்காந்துரும். ஸோ அப்போ நம்ம வாடகை கொடுக்காம உட்காந்துடலாம். இதுதான் அவங்களோட மைண்ட் செட்டு. நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் இப்படி பண்ணுறாங்க, கரெக்டுங்களா? அதனால தான் சொல்கிறேன், நான் அந்த ஒரு சில பேரை சொல்கிறேன். அதாவது டெனண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஜிபேயில் போட்டுறேன், ஃபோன்பேயில் போட்டுறேன், நீ இவ்வளோ பேசுகிறியா, நீ நேரில் வந்தால் தான் நான் தருவேன். நேரில் வந்தால் என்ன பண்ணுறது? நேரில் வந்தால் வெளியே போயிடுறது, இல்லை கணவர் வீட்டில் இல்லை, இப்போ தான் ஆஃபீஸ் கிளம்பி போனார், கரெக்டுங்களா? இப்படி அலக்கழிக்க வேண்டியது. கடைசியில் இதனுடைய தீர்வு என்னது? போலீஸ் ஸ்டேஷனில் போனால் சிஎஸ்ஆர் தான் கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்காது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க முடியும், கேஸ் போட முடியாது. அவங்க உங்கள் கம்ப்ளைண்ட்டை ஜஸ்ட்டு விசாரித்து அனுப்புவாங்களே தவிர அமர ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெப்த்தாக விசாரிக்கிறது கோர்ட்டு, கரெக்டுங்களா? கோர்ட்டு கொடுக்குற தீர்ப்பு தான் அவனை எவிக்ட் பண்ண வைக்குமே தவிர மற்றபடி போலீஸ்காரங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களுடைய டொமைனில் கிடையாது. லேண்ட்லார்ட்ஸ் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க போஸ்டிங்கில் இல்லை, ஓகேவா? அப்படின்னும் பொழுது எந்த ஒரு அரசு இயந்திரமும் உங்களுக்காக செயல்படாது, அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பெரிய ஆள் தான், நான் இல்லைன்னா சொல்லலை, ஆனால் இப்போ என்ன நீங்கள் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இல்லை, ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னும் பொழுது அரசு இயந்திரம் உங்களுக்காக செயல்படாது. சட்டப்படி தான் அரசு இயந்திரம் செயல்படணும். அரசு இயந்திரம்ன்றது சட்டப்படி தான் செயல்பட்டு ஆகணும், ஓகேவா? உங்களுக்காக அவங்க பிரச்சனையை வாங்கி மடியில் கட்டிக்க மாட்டாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா எங்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்குமா, நீங்கள் வக்கீலை போய் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஆரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் உடனே கூப்பிட்டு விசாரிச்சு, அப்பா நீ 9 மாதம் வாடகை கொடுக்காம இருக்கிற, இதெல்லாம் நியாயமே கிடையாது, ஒன்றா வீட்டை காலி பண்ணு, இல்லை வாடகையை கொடு. வாடகையே வேண்டாங்க, 9 மாதம் வாடகையை நான் தர்மம் பண்ணதான் நினச்சிக்கிறேன், அவனை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லுங்க அப்படின்னா, காலி பண்ணுறேன், இப்போ காலி பண்ணுறேன், ஆவணி மாதம் வரட்டும், புரட்டாசி மாதம் வரட்டும், ஐப்பசி வரட்டும், தை, கார்த்திகை, மார்கழி எல்லாம் வரட்டும்,
ஜனவரி, பிப்ரவரி, டிசம்பர் மாதம் ஃபுல்லாக வரட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி பேசியே வந்து 9 மாதம் காலி பண்ணுறேன். ஸோ காலி பண்ணுறேன்னு வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காலில் விழ வேண்டியது, இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து ரொம்ப சமரசமாக, பவ்யமாக, யோக்கியமாக வந்து நல்லவ மாதிரி பேச வேண்டியது. ஆனால் கடைசி வரைக்கும் காலி பண்ணல. ஸோ அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனே சொல்லுது, அவன் 1ஆம் நம்பர் கிரிமினல், அவன் ஏற்கனவே இந்த இடத்துல 10 முறை இங்கே வந்திருக்கிறான், அவனோட ஹிஸ்ட்ரியே எங்களுக்கு தெரியும், அவனுக்கு போய் ஏன் வீடை விட்டீங்க? அவன் வரும்போதே வந்து நியாயமாக வந்து நடக்கிற மாதிரி தானே பேசினான், அம்மா என் தெய்வம் சாமின்னு சொல்லிட்டு. அந்த போலீஸ்கார இன்ஸ்பெக்டர் அந்த எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக சொல்லுது அவன் ஒரு கல்பிரிட்டு, கிரிமினல், அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுக்கு மத்தியில் வந்து என்னன்னா, நமக்கு எதிராக வந்து அவங்க வீடியோவை வேற எடுத்து வைக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் திட்டுறதை வந்து ஒரு வீடியோ, ஹவுஸ் ஓனர் திட்டுறதை வீடியோ எடுத்து வைக்கிறாங்களே தவிர, அப்போ ஹவுஸ் ஓனர் அவங்க திட்டுறாங்களே அந்த வீடியோவை எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அம்மாவுக்கு எனக்கு ஃபோன்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாதுங்க அப்படின்றாங்க அவங்க. கரெக்டுங்களா? அப்போது எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க பாருங்கள். இவங்க பேசுகிறத, இவங்க திட்டுறதை அவங்க ஃபோட்டோ, அவங்க வீடியோ எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் உண்டு. இவங்களுக்கு யார் உண்டு? யாருமே இல்லையே. ஸோ நீ வாடகை கொடுக்க மாட்டேங்கிறே, நீ நல்லா இருப்பியா, நீ நாசமாக போயிடுவேன்னு அவங்க ஒரு வார்த்தைகள் பேசும்போது அவங்க அதை வீடியோ எடுத்து வைக்கிறாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? ஆனால் இவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு யாருமே கிடையாது. இதுதான் மேட்டர். இதுதான் வயசானவங்க, தாத்தா பாட்டி, இவங்களுக்கெல்லாம் ஏற்படுகிற நிலைமை. ஹவுஸ் ஓனர், லேண்ட்லார்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எப்படின்னாக்கா அவங்க வந்து ஹெராஸ்மெண்ட் செய்யப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. டெனண்ட்டுகள் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து கொஞ்சம் ஏமாந்தான்னா அவன் தலையில் மிளகா அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர். அதாவது என்னன்னா, இந்த ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கடைசியில் இந்த போலீஸ்காரங்களால் அதில் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுதான்னா முடியல. ஓகேங்களா? ஏன்னா அவங்க யூனிஃபார்மில் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு. இப்போ கடைசியில் வந்து பார்த்தா கலிகாலத்தில் பிரச்சனை அதிகமாக நடக்கும், இனியும் அதிகமாக நடக்கும். ஓகேவா? அப்படி நடந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வக்கீல்கிட்ட தான் வர்ற சூழ்நிலை இருக்குதே தவிர ஜென்ரல் பப்ளிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு சில கேசஸை தான் அவங்க பண்ணுவாங்க. ஒரு சில கேசஸை அவங்களால எடுக்க முடியாது. போலீஸ்காரங்க உள்ளே வரக்கூடாத கேசஸ் நிறையா இருக்குது. ஸோ பிரச்சனைகள் கலிகாலத்தில் அதிகமாக வரும். கரெக்டுங்களா இல்லையா? அதை எல்லாருமே வந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர பொதுமக்கள், அரசு இயந்திரமும் வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவங்களும் வந்து லீகலாக தான் போக முடியும். கடைசியில் லீகலானா நீங்கள் எங்கே வருவீங்க? வக்கீல் எங்ககிட்ட தான் வருவீங்க. கரெக்டுங்களா இல்லையா? அப்போ எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு பொழப்பு உண்டு. கரெக்டுங்களா? நாங்கள் எப்போவுமே மேலே தான் இருப்போம், நாங்கள் கீழே போகவே மாட்டோம். கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். எங்களுடைய போராத காலம் இப்போ வக்கீல்கள் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வறுமையிலையும் ஏழ்மையிலையும். பட் எப்படி பார்த்தாலும் கலிகாலத்தில் நாங்கள் பொழைச்சிக்கிட்டே தான் இருப்போம். கரெக்டுங்களா? ஆஹா ஓஹோன்னு பொழைக்கலனா கூட எங்களுக்கு ஒரு 3 வேளை சோறு திங்கிற அளவுக்கு கடவுள் வந்து எங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா ஊரில் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, மக்களுக்கு பண ஆசை ஜாஸ்தியாகுது, தெரியாமல் போய் காலை விட்டுறாங்க, கடைசியில் எங்ககிட்ட வந்து வராங்க. போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க? அம்மா நீங்கள் வந்து போலீஸ்காரருடைய மனைவியாகவே இருந்தாலும் கூட எங்களால் எதுவும் செய்ய முடியாதம்மா, நீங்கள் வக்கீல்கிட்ட போங்க. ஸோ அல்டிமேட் வந்து கடைசியில், அல்டிமேட்னா இறுதியாக கடைசியில் மக்கள் எங்ககிட்ட தான் வந்தாகணும். இதுதான் மேட்டர். அதாவது லேண்ட்லார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இனிமேல் நமக்கு வந்து போலீஸ் ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா இந்த ரெண்டல் டிஸ்பியூட்டில் போலீஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு லேண்ட்லார்டுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் அவங்க போய் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் வாங்கி வச்சுக்குவாங்க. இதுக்கு மத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா வக்கீல்கிட்ட வந்து வக்கீல் காசு கொடுத்தா வருவார், நம்ம அவர் வக்கீலை கூப்பிட்டு போவோம். சார் உங்களுக்கு ஒரு 5000 கொடுக்குறேன், நேரில் வாங்க சார். வர முடியாதம்மா. சார் 10,000 கொடுக்குறேன் சார், நீங்கள் ஸ்பாட்டுக்கு வாங்க சார். வர முடியாது சார். 20,000 கொடுக்குறேன் சார், ஒரே நாளில் 20,000 தூக்கி கொடுக்குறேன் சார், ஸ்பாட்டுக்கு வாங்க சார், அந்த டெனண்ட்டை காலி பண்ணுங்க சார். அப்படின்னா போகக்கூடாது. நீ 1,00,000 கொடுத்தாலும் நான் உன் கூட வரமாட்டேன். அட்வொகேட்டுன்றது யாருன்னா ஒரு ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட். அவர் வந்து அமிக்கஸ் கியூரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட்டு. நமக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது நம்மளுடைய வேலை கிடையாது. நம்மளுடைய வேலை வந்து விதின் த 4 வால்ஸ். நம்மளுடைய வேலை வந்து ப்ளீடிங்கு, ஆர்கியூமெண்ட்டு, இதெல்லாம் தான். கவுனை போட்டோமா, காலர் பேண்டை கட்டணுமா, கேஸை டிராஃப்ட் பண்ணோமா, கேஸை நம்பரிங் பண்ணோமா, கேஸை நடத்தணுமா, ஜட்ஜிக்கிட்ட இருக்கிற விஷயத்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டோமா, ப்ரூஃப் அஃபிடேவிட்டை போட்டோமா, ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட்ஸை போட்டோமா, ஓரல் ஆர்கியூமெண்ட் பண்ணோமா, ஐஏக்கு ரிப்ளை போட்டோமா. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய வேலை. நம்ம கோர்ட்டில் ஜட்ஜிக்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த கேஸுக்கு உண்டான நீதியை வாங்கி கொடுத்து ஆர்டர் காப்பியை வாங்கி கொடுத்தோமா. ஓகேவா? அதுக்கு மேலே அவங்க எவிக்ஷன் போகிறாங்களா, எவிக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணோமா, இவ்வளவு தான் நம்மளோட வேலை. அதை விட்டுட்டு லேண்ட்லார்டை வந்து 20,000 கொடுக்குறாரு, ஒரே நாளில் 30,000 கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு லேண்ட்லார்டு கூட போயிட்டு வீட்டை காலி பண்ணுறேன், தம்பி வீட்டை விட்டு வெளியே வாப்பா அப்படின்னு சொன்னால் அது வந்து அஃபென்ஸ் ஆகும். கரெக்டுங்களா? நாளைக்கு நம்ம மேலே பிரச்சனை வரும். நாளைக்கு வக்கீல் மேலே சிஎஸ்ஆரும் எஃப்ஐஆரும் விழும். கரெக்டுங்களா? இது தெரியாமல் ஒரு சில பேர் பாவம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்த வக்கீல் மேலே வந்து அவன் ஏற்கனவே ஒரு கிரிமினல்,
வீட்டை வாடகை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு இருந்துக்கிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான், வக்கீல் மேலே சிஎஸ்ஆர் போடுறான். கரெக்டுங்களா? வக்கீல் மேலே சிஎஸ்ஆர் தரமாட்டேன்னு போலீஸ்காரங்க சொன்னால் கூட உடனே அவன் ஏசிடிசி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஐயா, இந்த இன்ஸ்பெக்டர் வந்து வக்கீல்களுக்கு சாதகமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அப்போ அவன் எந்த லெவலுக்கு அவன் போகிறான் பாருங்க. அப்போ அவனுக்கு வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணாமல் சட்ட அறிவு, ஒரு மனுஷனுக்கு சட்ட அறிவுன்றது படித்தாதான் வரும், படிக்காமலாம் சட்ட அறிவு வந்துடாது. அப்போது அவன் வந்து அப்போ எப்படிப்பட்ட ஒரு கிரிமினலாக இருந்தான்னா அவனுக்கு யாராச்சும் லீகல் நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பின்னாடி. அப்போ மட்டும்தான் அவனால் இப்படிலாம் செயல்பட முடியும். கரெக்டுங்களா? ஸோ அவன் போலீஸ் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், இன்ஸ்பெக்டர் மேலே. அந்த எஸ்ஐ சரியாக கேஸை விசாரிக்க மாட்டேங்கிறாரு, அவரை மாற்றுங்க. இன்ஸ்பெக்டர் பாருங்கள், அவங்களுக்கு அட்வொகேட்ஸுங்களுக்கு சாதகமாக செயல்படுறாரு. இந்த அட்வொகேட்ஸ், இந்த லேண்ட்லார்டு வந்து அட்வொகேட்ஸை வந்து கூட்டிகிட்டு வராங்க என் வீட்டுக்கு. கரெக்டுங்களா? இப்படிலாம் போட்டு நம்ம மேலே சிஎஸ்ஆரும் எஃப்ஐஆரும் விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து தொழிலுக்கு ஆபத்து. கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து லேண்ட்லார்டு, எப்பா நீ 1 லட்சம் ரூபா கொடுத்தா கூட உன்னுடைய டெனண்ட்டு குடியிருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன்ப்பா, நான் வந்து அட்வொகேட் ஆகும், நான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஆள் கிடையாது, என்னுடைய வேலை கோர்ட்டில் தான், என் வேலை வந்து ரோட்டில் இறங்கி உனக்காக சண்டை போடுற வேலை கிடையாது, ஓகேவா? அது லேண்ட்லார்டு அண்ட் டெனண்ட் உங்களோட டிஸ்பியூட்டை நீங்கள் கோர்ட்டில் தான் தீர்த்துக்கணும். இன்னும் நடுவில் போய் என்ன போலீஸ்காரங்க எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வக்கீல்கள் நீங்கள் வாங்க, ஏன்னா நாங்கள் என்ன வி ஆர் நாட் ஏஞ்சல்ஸு, ஓகேங்களா? நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. கரெக்டுங்களா? அதை வந்து லேண்ட்லார்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அதாவது கோடி ரூபாய் ஃபீஸு கொடுத்தா கூட அதை விட பெருசு நம்ம கழுத்தில் கட்டுற 30 ரூபா காலர் பேண்டு. காலர் பேண்டு 5 ரூபா விற்றுச்சு, 10 ரூபா விற்றுச்சு, 20 ரூபா விற்றுச்சு, இப்போ 30 ரூபா விற்குது. கோடி ரூபாய் ஃபீஸை விட பெருசு எது அப்படின்னா நான் கழுத்தில் சுற்றி கட்டுற அந்த 30 ரூபா காலர் பேண்டு. அந்த காலர் பேண்டை பார் கவுன்சில் பிடிக்கிடக்கூடாது. கரெக்டாக இல்லையா? அதுக்கு வந்து பார்த்துக்கணும். அதுக்காக அவன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் டெனண்ட்டுக்கு எதிராக வந்து, ஓகேவா, டெனண்ட்டுக்கு எதிராக வந்து டெனண்ட்டுடைய வீட்டுக்கு போகக்கூடாது. டெனண்ட்டுடைய அந்த வாசல் இருக்குது பாருங்கள், வாசலுக்குள்ளே காலை தூக்கி வைக்கக்கூடாது. சார் நான் வாசலுக்குள்ளே கூட போகல சார், சும்மா மெயின் ரோட்டில் தான் சார் நிற்கிறேன், நான் அவங்க வீட்டு ரோட்டில் நின்று தான் சார் நான் சமாதானம் பேசினேன். பேசாத, உன் வேலையை இழக்காத. அது வந்து லேண்ட்லார்டுக்கு அது ஒரு பிரச்சனை, உனக்கு இது வாழ்க்கை. அந்த சந்தானம் படத்தில் காமெடி வரும் பார்த்தீங்களா, அஞ்சலிக்கு கல்யாணம்ன்றது உனக்கு ஒரு செய்தி, அவ்வளவுதான், அது எனக்கு வலி அப்படின்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி லேண்ட்லார்டுக்கு அது வெறும் ரெண்டல் டிஸ்பியூட்டு, உனக்கு வக்கீலுன்றது வாழ்க்கை, உனக்கு கௌரவம், அந்தஸ்து எல்லாமே. அவன் கொடுக்குற காசுக்கு ஆசைப்பட்டு, சார் நான் அவன் வீட்டுக்கே போகல சார், வீட்டுக்கு உள்ளே போகல சார், போய் கதவை தட்டலை சார், வீட்டுக்குள்ளே போய் நான் உட்காரலைங்க சார், நான் வந்து அவன் மெயின் கேட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கேன் சார், அவன் ரோட்டுக்கு வெளியே நான் சார் நிற்கிறேன், நீ போகாதப்பா. நாளைக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த கேஸ் அப்படியே உனக்கு எதிராக திரும்பி உன் மேலே ஒரு சிஎஸ்ஆர் விழும்பா, ஓகேவா? அவன் போய் என்ன பண்ணுவான், அவன் போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வருவான். கரெக்டுங்களா? அவனுக்கு 9 மாதம் வாடகை கொடுக்க காசு இருக்காது, ஆனால் டைரக்ஷன் வாங்குறதுக்கு அவருக்கு வந்து வக்கீல் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு அவருக்கு காசு இருக்கும். கரெக்டுங்களா இல்லையா? அதனால் வந்து நான் மெயின் கேட்டுக்கிட்ட தான் நான் சார் நின்னேன், நான் ரோட்டுக்கு வெளியே தான் சார் நின்னேன், வீட்டு வாசலில் தான் சார் நின்னேன், நான் வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு பண்ணுறதுக்கு போகல சார், சமாதானம் பேசுறதுக்காக போனேன் சார்னு வக்கீல் சொன்னால் கூட அது வேலைக்காகாது. நீ போகிறது தப்பு, அது அஃபென்ஸுன்னு சொல்லியாச்சு, அதுக்கு மீறி போனேன்னா நீ போய் அவங்க ஆபத்தை விலை கொடுத்து வாங்கிக்க, ஓகேவா? இதை விட வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வக்கீல் வந்து அந்த லேண்ட்லார்டுக்கு அந்த டெனண்ட் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னா வக்கீல் குவிட் அண்ட் டெலிவர் போடணும், RLTOP போடணுமே தவிர, நாளைக்கு போலீஸ்காரங்க என்ன கேட்பாங்க, நீ எதுக்கு போன, நீ வக்கீல்னா போயிடுவியா, நீ உனக்கு அத்தாரிட்டி இருக்குதா, உனக்கு எந்த அடிப்படையில் எந்த அதிகாரத்தில் நீ அவன் வீட்டுக்கு போன, அவன் வீட்டுக்கு போகிறது ஃபஸ்ட்டு ட்ரெஸ்பாஸு, உனக்கு தெரியுதா இல்லையா, தெரிஞ்சு நீ போவியா, அப்போ சட்டத்தை நீ கையில் எடுப்பியா, நீ வக்கீல்லாம் என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உங்களுக்கு எதிராக திரும்பினா என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு கும்பலை திரட்டிக்கிட்டு உங்கள் பார்லேருந்து 20 பேர் போய் நிற்பீங்களாங்க? ஆனால் உங்கள் பாரில் 20 அட்வொகேட் வராங்கன்னா சும்மா வந்துடுவாங்களா உங்களுக்கு? நான் கேட்குறேன். அந்த 20 பேரை திரட்டிக்கிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த பஞ்சாயத்து பண்ணுறதுலாம் அந்த அசிங்கம் எல்லாம் தேவை கிடையாது. வக்கீல் வேலையை பார்க்கணும். நம்ம வந்து கௌரவமாக இருக்கணும். கௌரவத்தினுடைய உச்சகட்டம், இந்த ஒழுக்கத்தினுடைய உச்சகட்டம் தான் இந்த வக்கீல் தொழில். இது ஒழுக்கத்தினுடைய சிகரம் இந்த தொழில். கரெக்டாக இல்லையா? நம்ம வந்து ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கணும். அதை விட்டுட்டு என்ன சார் இன்ஸ்பெக்டர் சார், என்ன சார் இப்போ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பாரில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது. நீங்கள் கூப்பிட்டா பாரில் இருக்கிறவங்க வருவாங்க, எல்லோரும் சும்மா வந்துடுவாங்களா? உங்களுக்கு 20 பேர் உங்களோட படையை திரட்டிட்டு கூப்பிட்டு போனீங்கன்னா 20 பேர் வந்துடுவாங்களா? சும்மா வந்துடுவாங்களா? சொல்லுங்கள். ஆகையினால 20 அட்வொகேட்டை கூப்பிட்டு போய் அங்கே பஞ்சாயத்து பேசுகிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அசிங்கம். இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். 20 அட்வொகேட்டை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம்னா அந்த 20 அட்வொகேட்டில் யாராவது ஒருத்தர் தேவையில்லாமல் போலீஸுக்கு எதிராக வாய விடுவார்.
அப்போ விட்டா என்ன ஆகும்? ஓஹோ 20 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிற, இதில் ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் வாய விடுறாரு, அவர் பேரில் சிஎஸ்ஆரை போடு. கரெக்டாக இல்லை? இது இந்த மாதிரி இதுதான் வரும். அதனால் வந்து சமாதானம் என்றைக்குமே நல்லது. நீ சமாதானம் பேச போகிறேன்னு சொல்லிட்டு டெனண்ட்டோடைய வீட்டில் போய் நிற்கக்கூடாது. டெனண்ட்டோடைய வீட்டு வாசப்படியில் போய் நிற்கிறேன், கேட்டை கூட நான் திறக்கல, கேட்டு மேலே கை வச்சுட்டு நிற்கிறேன், கேட்டுக்கும் இந்த ரோடுக்கும் ஒரு அடி இருக்குது, அந்த இடத்துல நான் நின்னேன், இந்த கதையெல்லாம் இங்கே தேவையே கிடையாது. நீ போகிறது தப்பு, போகக்கூடாது, இது ட்ரெஸ்பாஸு. சார் வீட்டுக்குள்ளே காலை வச்சா தானே சார் ட்ரெஸ்பாஸு அப்படின்னா, நீ ஏன் போகிற? உனக்கு அங்கே போகிறதுக்கே உனக்கு அத்தாரிட்டி கிடையாது. உனக்கு போகிறது நீங்கள் வக்கீல்கள் வந்து டெனண்ட்டு வீட்டுக்குள் போகலாம்னு ஏதாச்சும் சட்டத்தில் என்ன எழுதியிருக்குதா? அப்புறம் ஏன் போகிற? சார் அவனை காப்பாற்றுறதுக்காக போனேன். நீ அவனை காப்பாற்றுறதுக்காக போதாதில்ல, நீ உன் வேலையை பார். நான் இது யாருக்காக போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு பின்னாடி வர்ற அட்வொகேட்ஸ் பாவம் தெரியாமல் போயிடுறாங்க. அவங்க சீனியர்ஸ் அவங்கள அனுப்புகிறாங்க, இவங்க போகிறாங்க. ஆனால் அங்கே போய் என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் சீனியருக்கு 10 வாட்டி ஃபோன் அடிச்சுக்கிட்டு சீனியரை கடுப்பேற்றிக்கிட்டு, கரெக்டுங்களா, கடைசியில் போய் அங்கே போய் ஸ்டேஷனில் போய் உட்கார வேண்டியது. வக்கீல் வந்து அங்கே அக்யூஸ்டாக போய் ஸ்டேஷனில் வந்து போய் நிற்க வேண்டியது, கையை கட்டிக்கிட்டு. நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டை போட்டுக்கிட்டு காலர் பேண்டை கட்டிக்கிட்டு நம்ம கோர்ட்டில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுற நம்ம ஸ்டேஷனில் போய் நம்ம வந்து நிற்கணுமா?